திரு கே.எஸ். ஜீவமணி 9789165555. கேள்வி பதில். முறையற்ற காம உணர்வுக்கு தீர்வு என்ன? கேள்வி: நான் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறேன். ஆனால் முறையற்ற காம உணர்வு அதிகமாக உள்ளது. இதை போக்குவது எப்படி? இதனால் குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி எடுக்கிறது. எப்படி சரி செய்வது? பதில்: சராசரி மனிதர்கள் இதை பற்றி அதிக அக்கறை கொள்வதில்லை. ஆனால் ஆன்மீக வழியில் பயணிப்பவர்களில் பலர் இதை ஓர் அடிப்படை பிரச்சினையாகவும் அன்றாட பிரச்சினையாகவும் எதிர்கொள்கின்றனர். இயற்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுவது இயற்கையே. அதுபோலத்தான் நமக்கு ஏற்படும் காம உணர்வும். ஆண்களுக்கு பெண்கள் மீது ஈர்ப்பு உணர்வு ஏற்படுவதும் பெண்களுக்கு ஆண்கள் மீது ஈர்ப்பு உணர்வு ஏற்படுவதும் இயல்பு. இப்படி ஓர் ஈர்ப்பு உணர்வு ஏற்படுவதாலே நம்மை நாமே மிகவும் மோசமான நபராகவும் தவறானவராகவும் கருதிக் கொள்கிறோம். உண்மையில் காம உணர்வு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கையானது. இது தவறானது என்று இதனோடு போராடிக் கொண்டு இருக்கும் மனத்திற்கு என்னதான் தீர்வு? எப்படித்தான் விடுதலை அடைவது? நமது உடலின் அக உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். உதாரணமாக இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற அக உறுப்புகள் அனைத்தும் தாமாக செயல்படுகின்றன. நமது அக உறுப்புகளின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அந்த இயக்கத்தை நாமாக இயக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அதன் இயக்கம் அதன் போக்கில்தான் இயங்கும். அதுபோல நமக்கு தோன்றும் எண்ணங்களும் உணர்வுகளும் கூட தாமாக தோன்றி தாமாகவே மறைந்து விடுகின்றன. தாமாக ஏற்படும் காம உணர்வின் ஆயுள் ஒன்றின் கீழ் 2 வினாடி மட்டுமே. தாமாக ஏற்படும் அந்த உணர்வை நமக்கு விருப்பமானது என்று ஆதரிப்பதோ வரவே கூடாது என்று எதிர்ப்பதோ என்பது அந்த உணர்வை நாமாக பற்றி பிடிப்பது ஆகும். அப்படி அந்த உணர்வை நாமாக பற்றிக் கொள்வதால் மட்டுமே உணர்வு பலமடைந்து உணர்ச்சியை தூண்டி தீய செயல்களை நமது கட்டுப்பாட்டையும் மீறி செயல்பட வைக்கிறது. நமக்கு ஏற்படும் உணர்வுகள் நாம் விரும்பி ஏற்படுத்தியவை இல்லை. தாமாக ஏற்படும் அவை நமது கட்டுப்பாட்டிலும் இல்லை. அப்படி ஏற்பட்ட அந்த உணர்வை நாமாக ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ நமது அறியாமை என்னும் முட்டாள் தனம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். தாமாக வந்த அனைத்து உணர்வுகளும் தாமாகவே பலமிழந்து விடும். மனதை பொறுத்தவரையில் முறையானது முறையற்றது என எதுவும் கிடையாது. அப்படி தோன்றும் உணர்வும் தோன்றி மறையும் தருவாயிலேயே நம்மால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. மனதில் தோன்றும் காம உணர்வை குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த உணர்வு தான் வரவேண்டும், இந்த உணர்வு வரக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடும் மனதிற்கு கிடையாது. இது போன்ற உணர்வு நமக்கு வரவே கூடாது என்று போராடும்போதுதான் மறையும் தருவாயில் இருக்கும் உணர்வுக்கு நாமாக உயிர் கொடுத்து புதுப்பித்து விடுகிறோம். மேற்கூறிய அனைத்தும் அகத்திற்கு மட்டுமே பொருந்தும். புறத்தை பொறுத்தவரை இயற்கை அமைப்பில் விலங்கினத்திற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒன்று கூட்டி ஓர் ஒழுக்கமான சமுதாயமாக வாழ குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். எனவே புற ஒழுக்கம் அவசியம். புறத்தில் செயல் என்று வரும்போது ஒவ்வொருவரும் தனிமனிதன், குடும்பம், உறவுகள், சமுதாயம் என அனைத்து சட்ட ஒழுங்கினையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நமது உடல் இயக்கத்திற்கு ஆதாரமான ஒரே சக்திதான் அகத்திற்கும் புறத்திற்கும் செயல்படுகிறது. அகத்தின் இயக்கம் தாமாக இயங்குகிறது. நாம் அதற்கு எதுவும் செய்ய தேவையில்லை.
என்பதால் அக முரண்பாட்டிற்கு செலவாகிக் கொண்டிருந்த மனோசக்தி இப்போது புற இயக்கத்தின் பக்கம் மாற்றமடைகிறது. இதனால் புறத்தில் சரியான செயல்களை செய்வதற்கான வல்லமை ஏற்படுகிறது. நமது செயல்கள் அனைத்தும் முழுமையான செயல்களாக மலர்கிறது. அகத்தை பொறுத்தவரை நல்ல உணர்வு கெட்ட உணர்வு, முறையானது முறையற்றது என்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அனைத்தும் தாமாக ஏற்படுவது இயற்கையானது. அதனோடு போராடாதபோது அனைத்தும் பிரவாகமாக தோன்றி மறையும் எண்ணங்களே உணர்வுகளே. புறத்தில் செயலை பொறுத்தவரை நல்லது கெட்டது, முறையானது முறையற்றது என அனைத்தும் உண்டு. எனவே ஒழுக்கத்தை கடைபிடிப்பது நம் அனைவரின் கடமை. அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்தில் சரியான செயலை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பயணிக்கும் போது நமக்கு தெரியாமலே அகச் சுத்திகரிப்பு இயல்பாக நடைபெறுகிறது. இதனால் நம்மை மிகவும் ஆழமாக பாதித்த பதிவுகளிலிருந்து நாம் சுலபமாய் வெளியேறுகிறோம். இப்படி நாம் செயல்படும்போது நம்மால் ஓர் உயர்ந்த சமுதாயத்தையே உருவாக்க முடியும். மேற்கூறியவைகளை நன்றாக அகத்தில் உள்வாங்கிக் கொண்டு புறத்தில் சிறந்த கர்மவீரர்களாகச் செயல்பட அனைவரையும் அழைக்கின்றோம். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, அதுபோல நம் அகமும் இயற்கையாகவே சீராகும்.